மனம் எங்கேயோ இருக்க நான் மட்டும் ஜபம் செய்தால் பத்தாது. நாவோடு சேர்ந்து மனமும் வேரூன்றி பிரார்த்தனையில் இறங்க வேண்டும். அப்படி நீ என்னிடம் மனமுருகி கேட்ட அந்த பிரார்த்தனை இப்பொழுது பலிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. என் கரத்தை தொட்டு நீ கேட்ட இந்த கணமே நீ வேண்டியது எதுவானாலும் நான் தரக்கூடிய நிலைக்கு வந்து விட்டேன். உன்னுடைய அன்பும் நேர்மையும் கலந்து கூறும் ஒரு சொல் கூட என்னை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும். யாரையும் சிறிது என்று எண்ணாமல் அனைவருமே என்னுடைய குழந்தைகள் என்பதை தெரிந்து அவர்களிடம் நீ நடந்து கொள்ள வேண்டும். ஜாதி மதம் பாகுபாடு எல்லாவற்றையும் தாண்டி ஒவ்வொருவரையும் தெய்வத்தின் உருவமாக தான் நான் கருத சொல்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள். உன் பாபா நான் எப்பொழுதுமே உனக்கு வலியுறுத்துவது, உன் வயிறு மட்டும் நிரம்பினால் போதாது, பிறருடைய பசியையும் நீ தீர்க்க ஏதாவது செய்ய வேண்டும். பிக்ஷைக்காரருக்கு கொடுத்த ஒரு சிறு துண்டு உணவு கூட என்னை நேரடியாக சென்றடையும் என்பதை இப்பொழுது நீ மறக்கக்கூடாது. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உன்னுள்ளே நான் வைத்திருக்கின்றேன். நீயே உன்னை நம்பினால் பாபாவின் கரம் நிச்சயம் எப்பொழுதும் உன்னை தாங்கும். உன்னை தாங்கும் சக்தியாக நான் இங்கு இருக்கின்றேன். சோதனைகள் வந்தால் அது உன் வளர்ச்சிக்கான பாதை. இன்னும் சற்று பொறுத்திரு, பிறகு உனக்கு சுகம் கொடுப்பேன் என்று அந்த சிரமங்களை கூட சாபமாக நினைக்காதே, வரமென நினைத்து கடந்து வா என்று இப்பொழுது நான் கூறுகின்றேன். சிரமங்களை ஏற்றுக்கொள்வதால் உன் மனம் பலம் அடையும். அதன் பின் அருள் நிச்சயம் உண்டாகும். தர்மம் செய், அதுதான் நீ எனக்கு செய்யக்கூடிய பூஜையும் வழிபாடும். உன் வலிமைக்கு ஏற்ற தொண்டு செய், சேவை செய், அதுதான் பாபாவின் பாதையில் நீ செல்லுகின்ற அந்த வழி. நீ கேட்டது எதுவானாலும் தாமதமில்லாமல் கொடுக்கக்கூடிய உன்னுடைய குருவாக நான் இருக்கையில் உன் மனதின் சுமைகளை எல்லாவற்றையும் என் பாதத்தில் வைத்துவிடு. உன் மனதை நீ லேசாக்கிக்கொள். நம்பிக்கையோடு நீ முன்னேற வேண்டும். உன்னுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும். சோதனைகள் எல்லாம் வெற்றியை பெறும். உறுதியான திடமான மனதோடு உன் ஒவ்வொரு செயலையும் நீ செய்வாயேயானால் அது மாபெரும் வெற்றியை உனக்கு பரிசாக கொடுத்தே தீரும். எதனால் தாமதமாகின்றது என்று யோசிக்காமல் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்று உன்னுடைய அடுத்த வேளையில் நீ கவனம் வை. ஏன் நிகழவில்லை என்று ஒரு சில விஷயத்தை பற்றி சிந்திக்கின்றாய். ஏன் இப்படி நிகழ்ந்தது என்று ஒரு சில விஷயத்தை பற்றி சிந்திக்கின்றாய். எது நடந்தாலும் அது நம் நன்மைக்கு என்று நினைத்து கொண்டு அன்றாட வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்து வந்தால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உன் பின்னால் தானாக வந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே என்பதுதான் என்னுடைய மொழி. அன்பும் கருணையையும் உன்னிடத்தில் நீ வைத்து கொண்டு அதை சரியான முறையில் பிறரிடம் வெளிப்படுத்தினால் மீண்டும் அது பல மடங்கு உனக்கு கிடைக்கும். உன்னுடைய பிரார்த்தனையில் நீ நேர்மையை காப்பாற்று. நீ எதை வேண்டுகின்றாயோ அதில் ஒரு நியாயமும் தர்மமும் எப்பொழுதும் இருக்குமாறு பார்த்துக்கொள். நியாயமற்ற வேண்டுதல்களை நான் ஏற்பது இல்லை. உனக்கும் பிறருக்கும் தீங்கு விளைவிக்காத எதுவாக இருந்தாலும் அது விரைவில் நிறைவேறும். உனக்கு சில விஷயங்கள் கிடைக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு தீங்கு இருந்திருக்கும். அதனால்தான் பாபா நமக்கு கொடுக்கவில்லை என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். அல்லது தாமதமாக கிடைத்திருந்தால் அதை சரி செய்வதற்கு நேர காலம் எடுத்துக்கொண்டது என்பதை தெரிந்து கொண்டு உன் வேலைகளில் நீ கவனம் வை. ஒரு சிறிய எண்ணமானாலும் அது தவறு என்று தோன்றும் பொழுது முளையிலேயே அந்த எண்ணத்தை அழித்து விடு. நல்லது நடக்கும்.